Hello friends, welcome to Citrus Sciences. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தலைக்கறி, ஃபிஷ்ஷோட தலைக்கறி. அண்ட் இந்த தலைக்கறிக்கு நான் என்ன ஃபிஷ் யூஸ் பண்ணேன், எப்படி செஞ்சேன், எல்லாமே நாம் இனி வர வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற தலைக்கறிக்கு நாம் இப்போ முதல்ல புளியை ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இந்த புளியில் நாம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டா இது நல்லாவே சோக் ஆகிடும். அப்புறம் இதில் நாம் நல்லா பிழிஞ்சு இதிலேருந்து நாம் ஜூஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற தலைக்கறிக்கு நாம் எடுத்துருக்கிற ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரெட் ஸ்னாப்பர். ரெட் ஸ்னாப்பர்னால் அதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. அதான் அதோட நேமே ரெட் ஸ்னாப்பர்னு வந்திருக்கு. ரெட் ஸ்னாப்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் நாம் சங்கரா மீனுன்னு சொல்கிற அந்த ஃபிஷ் தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷில் இதுக்கு ரொம்ப பெரிய ஃபிஷ், ஒரு 5 கிலோ ஃபிஷ் இது. ஸோ அதோட ஹெட்டுமே ரொம்பவே பெருசாக இருக்குது. இதில் நமக்கு நிறைய ஃப்ளஷ் இருக்குது. இங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷ் தான். அண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த தலைக்கறி பண்ண போகிறோம். அண்ட் இப்போ இதுக்கு நாம் கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துடலாம். ஏன்னா ஃபிஷ் கறியோட பெஸ்ட் காம்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய். ஒரு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நாம் இப்படியே அங்கங்கே போட்டுடலாம். முருங்கைக்காய் போட்டு ஃபிஷ் கறி ட்ரை பண்ணலன்னா இன்றைக்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலாவுக்கு நான் இப்போ ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா தோல் உடைச்சு. இது தவிர 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அடைக்க போகிறோம். தண்ணி எதுவும் தேவையில்லை, ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். தக்காளியை அரைக்கும் போது அதுலேருந்தே நமக்கு என்ன வாட்டர் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் நமக்கு தேவைப்படாது இந்த மசாலா அரைக்கிறதுக்கு. கூடவே சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள். இப்போ இதெல்லாத்தையும் நாம் நல்லா அரைச்சிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொருளை நான் மறந்துட்டேன். இது கூடவே நாம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ நாம் நல்லா அரைச்சிடலாம், தண்ணியே விடாமல். இப்போ நாம் மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப் தேங்காய், இதையும் சேர்த்துடலாம். கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அல்லது புளி கரைசல், அதையும் நாம் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் நாம் அரைச்சிடலாம். இதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக கிரைண்ட் பண்ணணும். இப்போ நாம் ஆட் பண்ண தேங்காய், புளி தண்ணி எல்லாமே நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட், இதையும் நாம் சேர்த்துடலாம். கூடவே நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், இந்த மசாலாஸ் எல்லாத்தையும். இந்த மாதிரி செய்தால் போதும், அதுவே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
ஸ்பூனெல்லாம் போட்டு நாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக நாம் பண்ணிட்டாலே போதும், அதுவே எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். கடைசியாக ஒரு 10 போல் பச்சை மிளகாய் இதை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், இதையும் நாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறது வரைக்கும் நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நாம் ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் நாம் நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட தலைக்கறி பார்த்திங்கன்னா பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம தலைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாம் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் கறியை திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட தலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் நம்ம ஆட் பண்ண முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. சால்ட்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் ஏதோ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நமக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி லைட்டாக அலசி கொடுத்துக்கலாம். ஸ்பூன் போட்டு நாம் ஏதாவது பண்ணணும்னா எல்லாமே நமக்கு உடஞ்சி போயிடும். அதனால நாம் இந்த மாதிரி அலசி தான் கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்கரா மீன் தலைக்கறியை அட்டகாசமாக சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ரைஸோடு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.